ஆக்டர் அஜித்குமார் அவர்கள் ஆபரேஷனுக்கு அப்புறம் ஆள் அடையாளமே தெரியாம ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டாரு அப்படின்னும் அதனால ஷாலினி மேம் ரொம்பவே ஒரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. மூளைக்கு போற நரம்புல ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுனால போன வாரம் சென்னை அப்போலோல அஜித்குமார் சாருக்கு ஆபரேஷன் நடந்திருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு ஆபரேஷன் நல்லபடியாவே நடந்துச்சு. இந்த ஒரு ஆபரேஷனுக்கு அப்புறம் அஜித்குமார் சார் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்காரு. அண்ட் இப்போ அவரோட வீட்டில் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்காரு. இந்த ஒரு ஆபரேஷன் மூளையில நடந்துச்சு அப்படிங்கிறதுனால அவருக்கு ஃபுட்டெல்லாம் ரொம்பவே பார்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அசைவுகள் அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால சாலிட் ஃபுட் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டு லிக்விட் ஃபுட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டினியூஸா 3 வேளையுமே லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கவும் அஜித்குமார் சாரோட பாடி அப்படிங்கிறது ரொம்பவே சேஞ்ச் ஆகியிருக்கு. குறிப்பா ஆபரேஷன் பண்ணாலே உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும். அதுலேயும் சாப்பாடு சரியாக எடுத்துக்காததுனால அவரோட உடம்பு அப்படியே வத்தி போக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது எலும்பும் தோலுமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ அவரோட தோற்றம் லைட்டாக மாறி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விடாமுயற்சி ஷூட்டிங்காக அவரோட உடம்பை அப்படியே மாற்றிருந்தாரு. ஆள் கொஞ்சம் பல்காக இருந்தார். ஆனால் வெயிட் லாஸ்லாம் பண்ணி ரொம்ப ஸ்லிம்மாக வந்திருந்தார். பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். இந்த ஒரு நிலையில் இந்த ஒரு ஆப்ரேஷனால் அவரோட உடம்பு அப்படிங்கிறது மெலிஞ்சு போயிருக்கு. இதை பார்த்துட்டு ஷாலினி மேம் ரொம்பவே ஒரி பண்ணியிருக்காங்க. அஜித் சார் கூடவே அவங்க தான் இப்போ இருக்காங்க. அண்ட் ஃபுட் கொடுக்கறதுலேருந்து அவரை கவனிச்சுக்கிற வரைக்கும் எல்லா விதமான வேலைகளையுமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அஜித் சாரோட இந்த ஒரு நிலைமையை பார்த்து ஷாலினி மேம் ரொம்பவே ஒரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையிலேருந்து அஜித் சார் மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவங்களோட மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக இருக்கு அப்படின்னு ஷாலினி மேமோட க்ளோஸ்டு சர்க்கிள் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அஜித்குமார் சாருக்கு ஆபரேஷன் புதுசு கிடையாது. இதற்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆபரேஷன் நடந்திருக்கு. அண்ட் அதுலேருந்து மீண்டு வந்திருக்காரு. இந்த முறை கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. ஏன்னா மூளைக்கு போகிற நரம்பு இல்லையா, கொஞ்சம் குரூஷியலான விஷயம். அதனால கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்காரு. அண்ட் கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் உடம்பெல்லாம் ரெடி பண்ணி விடாமுயற்சியோட ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க அமீர் மற்றும் பாவனி இவங்க 2 பேருமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் எங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலியமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் அமீர் மற்றும் பாவனி. அந்த ஒரு சீசனுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து துணிவு படத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் பாவனி அவங்களோட ஒர்க் பார்க்க போயிட்டாங்க. அமீர் அவரோட ஒர்க் பார்க்க போயிட்டாரு. 2 பேருமே மேரேஜ் எப்போ அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அண்ட் 2 பேருமே ஒரு வழியா அவங்களோட மேரேஜை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் இந்த ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எப்போ எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு. அண்ட் அதற்கான நேரம் இப்போ வந்துருச்சுன்னு நாங்கள் 2 பேருமே நினைக்கிறோம். கூடிய சீக்கிரமே நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதுவும் இந்த வருஷத்துலேயே. இந்த வருஷம் நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே எங்கள் 2 பேத்துக்குமே மேரேஜ் இருக்கும். இந்த ஒரு ஹாப்பியான நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எங்கள் 2 பேத்துக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அமீர் மற்றும் பாவனியோட ஃபேன்ஸ் இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.